ஜனநாயகம் படத்துல ரொம்ப நாளா காணும். அதை பத்தி ஏதாவது வள்ளலாருடைய கொள்கைகளை தானே இப்ப கிடப்பிடிப்பாரு. பேய் வந்து இறங்கிச்சு, ஆத்த வந்து இறங்கிச்சு. நான் சீரியஸா நம்புறேன். அப்படின்ற மாதிரி மெசேஜ் சொல்லிட்டு வரீங்க. ஆனா இப்ப இருக்க ஆட்சியில இதே இருக்கு அப்படின்ற மெசேஜ் வரும்போது அமைச்சராக இருக்கக்கூடிய சொன்னாரு திருட்டு கிடையாது, அது குளறுபடி அப்படின்னு சொன்னாரு. எப்படி பாக்குறீங்க? இப்ப இதை நீங்க குளறுபடின்னு சொல்ல போறீங்களா, திருட்டு அப்படின்னு சொல்ல போறீங்களான்னு கேட்க வரேன். இந்த படத்துல என்ன சொல்லியிருக்கோம்? வள்ளலார் பக்தரை மூட நம்பிக்கை உள்ளவரை காமிச்சிருக்கீங்க. எது மூட நம்பிக்கை? எது ஏய் நம்புறதுல ஐயா வந்து இறங்குறாரு, ஆத்த வந்து இறங்குறாருன்னு சொல்றாரு. எப்படி வள்ளலார் பக்தருக்கு வள்ளலாருடைய கொள்கைகளை தானே இப்ப கிடப்பிடிப்பாரு. பேய் வந்து இறங்கிச்சு, ஆத்த வந்து இறங்கிச்சு. அது பேய் வந்து இறங்குனதுன்னு இல்லை சார், அது வந்து ஒரு சோல் பத்தி சொல்றோம். அவங்க ஒரு அப்பாங்கிற ஒரு சோல் பத்தி அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்றோம். ஆமா 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 இல்ல, அவங்க பொய் சொல்றாங்கன்னு சொல்றோம். அது ஒரு டிராமா பண்றாங்க. இல்ல அது ஒரு நான் சீரியஸா நம்புறேன். அதையும் இதான் நம்புறேன் நானு. இல்ல அது ஒரு எவ்வளவு சின்சியரா இருப்பாரு. ஆனா அவரு போய் ஆனா அப்பயே என்ன சொல்றதுன்னா கடைசி அவன் என்னன்னா கன்ஃபியூஸா இருக்கிறத அததான் சொல்றான். நம்ம இதை செய்ய வரலையே, கிளைமேக்ஸ்ல சொன்னது அதுதான். நம்ம இதுக்காக வரலையே, இதுதான் நமக்கு ஐயா சொல்லி கொடுத்துருக்காரா உணர்றதான். நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணும்போது ஒரு விஷயத்த மறந்துடுவோம். வாத்தியார் சொல்லி கொடுத்ததை உடனே மறந்துடுற மாதிரி தான், அப்புறம் திருப்பி அதை ரீகலெக்ட் பண்ணி போற மாதிரி தான். அப்படிப்பட்டவனா தான் இதுல இருக்கான். அதானே ஐயா வந்து அவங்களுடைய அப்பா ஐயா, சாமின்றது வள்ளலார். மதுரை மீனாட்சி ஆஸ்பத்திரியில அந்த கிட்னி அடிபட்டு உங்களுக்கே தெரியும் மதுரை. அதனால இந்த படத்தை ஓகே எடுத்தீங்களா? படம் என்ன சொல்லுது கடைசி அன்பா போதிக்குது. அன்பு அல்ல எதுக்கு சொல்றோம்னா எல்லாம் அண்ணே ஒரு கருத்தை பெரிய டைரக்டர் இல்லை அது கொடுக்கலாம் கொடுக்கணும்னு சொல்லப்படல. ஒரு ஏழையிலிருந்து கொடுக்க, அதாவது எவ்வளோ கஷ்டம் வலிமையான, அதாவது ஏழ்மையான ஒரு இதில் இருக்கும் அப்படின்றத அவர் இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. என்னென்னா எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ இது, அதான் சிஸ்டம்னு சொல்கிறார் அவர். இல்லை சிஸ்டம் சொல்ற அப்படி கிடையாது. கடைசி அவர் சொல்கிறது மனிதம், அந்த ஹியூமனிட்டி தான் வேணும். என்ன இருந்தாலும் பழி வாங்கிறது ஒரு அதிகாரம் ஒருத்தர்கிட்ட கையில் கொடுத்தா அந்த அதிகாரத்தை வச்சு நம்ம பழி வாங்கக்கூடாது. மன்னிச்சு மனித நேயத்தை வளர்க்கணும். அப்போ தான் இவ்வளோ பிரச்சனைகள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்கிறது மனித நேயத்தையும் நம்ம நல்ல ஹியூமனிட்டியும் சொல்லணும் தான் இந்த படமே எடுக்கிறோம். ஒவ்வொரு முறையும் பழி வாங்குறதுனால எதுவும் தீர்வு ஆகாது. ஒருத்தர் இன்னொருத்தர் பழி வாங்குறதோ பழி உணர்ச்சி படுறதோ ஒரு தீர்ப்பே ஆகாது. அப்போ மன்னிக்கிறதான் அருள். மன்னிச்சாதான் நீ தான் கடவுள். மை லார்டுன்றது என்ன, நீயும் இறைவன், நீ மன்னிச்சா நீ ஒரு இறைவன் அப்படின்றதான். அதை தான் சொல்றது. மன்னிக்கப்பட்டனால அவன் இறைவனா இருக்கிறான். அதை தான் சொல்றான். பரவாயில்ல, நீங்க அந்த எண்டு வரைக்கும் நின்று பார்த்துருக்கீங்களா, அதனால உங்களுக்கு நன்றி. ரேஷன் கார்டுல ஒரு டைலாக் வரும், மாசம் ரேஷன் பொருள் வாங்கலாம்னு சொல்லலாம் ஒரு கவர்மெண்ட் அதிகாரி, மானியம் வாங்கலான்னு ஒரு வேர்டு வரும். திமுகவுக்கு சாதகமா உள்ள டைலாக் போர்ஷனா இல்ல சமகாலத்துல மானியம் வாங்கலாம்னு சொல்லுவாங்களே. இல்ல கதை வந்து சமகாலத்துல நடக்குதுங்கிறதுக்காக அதையெல்லாம் சொல்றோம். இன்னைக்கு ரேஷன் கார்டுல மண்ணெண்ணெய் வாங்கலாம் பருப்பு வாங்கலான்னு தான் வருவாங்க ஒவ்வொரு அதிகாரி. மாசம் 1000 ரூபாய் வாங்கலாம்னு சொன்னார். இல்லை அதெல்லாம் இல்லை, அவரு இனிமேல் மாதம் அவனுக்கு உரிமை தொகை வந்துருமான்னு சொல்றாரு. சமகாலத்தில் நடக்குதுங்கிறதுனால அது சொல்றாருங்கிறத ஒன்று இந்த காலத்தில் நடக்கிறதுனால அதை சொல்றாரு. போஸ்டர்ஸ்லாம் வந்து காணவில்லை, இவங்க வந்து சுசிலாவோட கிட்னியை காணவில்லை அப்படின்னு போச்சு. மற்றும் ஜனநாயகம் அப்படின்னு போச்சு. இப்போ ஜனநாயகம் படத்துல ரொம்ப நாளாக காணும். அதை பற்றி ஏதாவது புரியல. மத்திய எதிர்த்து நிறைய மூவிகள் வந்து அதை தாண்டி இப்போ மூவி வந்து அது உங்களுடைய மூவியா இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா சென்சார் போர்ட்ல அதை இதை தாண்டி விட்டுருக்காங்க. ஏன்னா மத்திய அமைச்சர்
ஜனநாயகன்ற படத்துக்கே இவ்வளவு தடை. நீங்க அதை தாண்டி மத்திய அமைச்சர் என்ன பண்றாங்கன்ற போல்டா காமிச்சிருக்கீங்க. சென்சார் போர்டு எதுவும் சொல்லலையா? எதுவும் சொல்லலை, அதான் பார்த்தீங்களே, அது விட்டாங்க. ஏன்னா நிறைய படங்கள் அரசியல்வாதிகள் அந்த படங்கள் கடும் பிளரிங்ல இருக்கு. அதை மட்டும் தான் சென்சார் போர்டு தூக்குது. அது மாதிரி 2-3 கட்டு தான். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சுட்டு, எதை கட் பண்ண சொன்னாங்க, எதை மீட் பண்ண சொன்னாங்களோ அதை பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிடுவோம்.